ஹாய் நண்பா. இன்னைக்கு எஸ்எஸ் ரேங்க் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மன்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மன்வாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸோட ஃபேஸும் கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலே நிறைய டைம் எனக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்படி இருக்கும்போது பேரை மென்ஷன் பண்றேன், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஹீரோவும் யூகி கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நீ பழி வாங்குன்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் யூனிட்டை உன் கூட சேர்ந்து நான் அழிக்கிறேன் அப்படின்ட்டு தலைவனும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கேத்த மாதிரியே அதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் சேர்மனை தூக்கி இருப்பாங்க. இவரை ஹண்டர் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட், வைஸ் சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைய நம்ம ஹீரோ அசால்ட்டா தூக்கி இருப்பான். அப்படியே கட் பண்ணி பார்க்கும் கண் முழிச்சிருப்பான். ஆமா, இது எந்த இடம், அது மட்டும் இல்லாம நான் இப்ப எங்க இருக்கேன், எங்கடா கொண்டு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பயங்கரமா கத்திருப்பான். யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திட்டு இருக்க. அங்க ஒரு சத்தம் கேட்டு இருக்கும். இத பார்த்தா அவனும் மிரண்டு போயிருப்பான். இது ஒரு மிருகத்தோட சத்தம் கேட்க, இந்த இடத்துல மான்ஸ்டர் ஏது இருக்கா, தப்பி தவறி வந்து இங்க மாட்டிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மிரண்டு போய் பார்க்க, அந்த சத்தம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர மாதிரி இருந்திருக்கும். இந்த சத்தனை நெருங்கி வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திட்டு அவனும் பயத்துல ஒளிய அங்க ஒரு சத்தம் கேட்டிருக்கும். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் கேட்க, அங்க ஒரு பர்சனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. பார்க்கும் யாரா நீ, உன்னை யாரா அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயத்துல இருக்கும் போதே ஒரு வழியை நீ கண் முழிச்சிட்டு போல பார்க் அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். பார்க்கோ, நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுதா, ஒருவேளை நீ மட்டும் எனக்கு கடத்தின விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு அவனும் பயங்கரமா கத்திட்டு இருக்க. ஹீரோவும் டக்குன்னு அவனோட வெப்பன் எடுத்திருப்பான். எடுத்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பார்க்கோட வெள்ள உடைக்க மிரண்டு போயிருப்பான். பயங்கரமா கத்திருப்பான். எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்தும் போது, ஏண்டா வெண்ண, உன்னை தூக்கிட்டு வந்தது நானு, அப்படி இருக்கும்போது நீ இப்ப என்னோட கைதியா இருக்க அப்படின்னு என்ன பண்ணும், அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி கத்துறதே இங்க வச்சுக்காத, எனக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு ஹீரோ கெத்தா சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம பார்க்கோட உடஞ்சு போன விரல சரி பண்ணி விட்டுருப்பான். ஹீரோ ஹீல் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம பார்க்கும் நீ இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட கடுப்புல சொல்ல, ஹீரோவும் டேய் நான் உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா, நீ இப்ப என்னோட கைதியா இருக்க, அப்படி இருக்கும்போது மிரட்டக்கூடிய இடத்துல நீ இல்ல, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, இல்லனா புரிய வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெப்பனை எடுக்க, பார்க்கும் வேணா அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துருப்பான். சொல்றத புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எனக்கு உன்னை அடிக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, அதுக்கு பதிலா நீ இங்க இருக்க தெரியுமா, இந்த பர்சனை கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த பர்சனை காமிச்சிருப்பான். இவனை தெரியுதா, இவன் தான் சாங் கேங்கோட தலைவனே இவன் தான். அப்படி இருக்கும்போது அவனை தூக்குனதே நான் தான். அது மட்டும் இல்லாம என் கிட்ட தான் இப்ப அடிமையா இருக்கான். அவன் வந்த புதுசுல உன்ன மாதிரியே பயங்கரமா கத்திட்டு இருந்தான். அதான் அவனை கட்டி போட்டு இப்படி பண்ணியிருக்கேன். ஆனா நீ புத்திசாலி, அப்படி இருக்கும்போதே சீக்கிரமா புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும் அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோட கையில ஒரு நோட் இருந்திருக்கும். அதாவது பார்க்கிட்ட கொடுத்து நீ என்னென்ன ஊழல் பண்ண, என்னென்ன கரப்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா டீட்டெயிலா ஒண்ணு விடாம எழுதி கொடு அப்படின்னு சொல்லும் போது அவனு எழுதி கொடுத்திருப்பான். ஹீரோ எடுத்து படிச்சு பார்க்கும்போது அவன் என்னென்ன கரப்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு கரப்ஷன் நீ பண்ணிருக்க அப்படின்னா ரைன் உன்னை மாட்டி விடுறதுல கண்டிப்பா தப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, எது ரைன் என்ன மாட்டி விட பார்த்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அட உனக்கு என்ன விஷயமே தெரியாதா, ரைன் உனக்கு ஸ்கெட்சா போட்டிருக்கான், நான் ரீசெண்டா காங்க அரெஸ்ட் பண்ணேன், அந்த விஷயம் உனக்கு தெரியுதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எது காங்க அரெஸ்ட் பண்ணியா, எப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா உனக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, நீ அப்டேட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கலாச்சிருப்பான். நான் காங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவன் கூட சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் இருந்தா, அவன் ஒரு பிக் ஷாட், நிறையவே குற்றங்கள் பண்ணியிருக்கான். அவனை நான் விசாரிக்கும் போது அவனுக்கு பின்னாடி நீ தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். பட் அதை நான் நம்பல, அதுக்கான காரணம் உனக்கு ரைனுக்கு நடுவில் கூடிய பஞ்சாயத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெளிவா மென்ஷன் பண்ண. பார்க்கெல்லாம் மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பார்க்குக்கும் ரைனுக்கும் பாத்தீங்கன்னா ஆகவே ஆகாது, ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யார் வந்து இன்னொருத்தர் டம்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டி மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி ரைன் தான் இருக்கான் அப்படின்னு எப்படி தெளிவா சொல்றேன் தெரியுமா, ஏன்னா நான் காங்க பிடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல ரைன் தான் எனக்கு கால் பண்ணா, வேணா நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவிடன்ஸை காமிக்க பார்க் பார்த்து மிரண்டு போயிருப்பான். ரைன் உனக்கு பக்காவா ஸ்கெட்ச போட்டிருக்கான், ஒருவேளை சன் மாட்டினா அப்படின்னா அவன் கண்டிப்பா உன்னோட பேரை தான் சொல்லுவான். உண்மையை சொல்ல போனா நான் அவனை பயங்கரமா பயமுறுத்தினேன், அப்படி பயமுறுத்தி கூட உன்னோட பேர் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா எவன் கேட்டாலும் சரி உன்னோட பேரை மட்டும் தான் சொல்லுவான். சோ நீ தான் மாட்டுவ, அவன் உனக்கு செம்மையான செக் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது பார்க்கும் அந்த வீணா போன ரைனை கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்ட்டு செம்ம கடுப்புல அவனை கத்திட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேருமே அண்ணன் எப்ப எந்திரிப்பான், தின்ன எப்ப காலியாகும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீ ஒரு பெரிய குழியில மாட்டிட்டு இருக்க. ஏன்னா ரைனு உனக்கு அவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்கான், நீ விழுந்தா கண்டிப்பா உன்னால எந்திரிக்க கூட முடியாது. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்கும் நான் இங்க இருந்து வெளியே போறதுக்கும் அது மட்டும் இல்லாம நான் சர்வே ஆகிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீ கேட்ட அப்படின்னா ரைன் கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரைன் அளவுக்கு ஈக்குவலான பவரும் உனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எது சொன்னாலும் கண்டிப்பா செய்யறேன், கண்டிப்பா நான் அதை ஏத்துக்கிறேன், நீ எது வேணா சொல்லு, நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு அவனும் காலையே வந்திருப்பான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு சின்ன உருண்டை மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க, இதை பார்த்த பார்க்கும் ஆமா இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே
அதுவா இது ஒரு குட்டி பாம் அப்படின்னு சொல்ல பார்க்கே மிரண்டு போயிருப்பான். நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா எங்க பஞ்சாயத்து என்ன தெரியுமா, ஒரு இன்சூரன்ஸ் வேணும். நீ இங்கிருந்து வெளிய போனதுக்கு அப்புறம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம் இருக்கு. சப்போஸ் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீ கேட்காம ஒருவேளை எனக்கு நீ துரோகம் பண்ண அப்படின்னா உன்னை போட்டு பொளக்கணும்ல, அதுக்காக தான் அந்த பாம் அப்படின்ட்டு ஹீரோவும் கொடுக்க பார்க்கலாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் தெளிவா சொல்லியிருப்பான், ஒருவேளை நீ வாழணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா யோசிச்சுக்கோ. நீ இங்கே இருந்த அப்படின்னா கண்டிப்பா ஜாங் மாதிரி உன்னை சங்கிலியில் கட்டி போட்டு பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா வெளியே போன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் தான் கேட்கணும். நீ வைஸ் சேர்மனாவும் இருக்கலாம், என்னோட ஆளாவும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ தெளிவா சொல்ல பார்த்து மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கொடுத்த அந்த பாமையும் முழுங்கிருப்பான். பரவாயில்ல, சொல்லக்கூடிய பேச்சை இப்ப இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்ட, நல்ல பையனா இருக்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்ப நீ ரெயின் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீ பண்ணக்கூடிய தப்பு எல்லாமே ரெயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீ பண்ண தப்ப சரி பண்ணு. நீ யார் யாருக்கு என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட போட்டுக்க தெரியுமா, அந்த லிஸ்ட வந்து சரி பண்ணு. அது மட்டும் இல்லாம நீ இப்ப புதுசா எவனுக்காச்சும் குழி தோண்ட பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ பேட்ட பாக்க, சேச்சே கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன், கண்டிப்பா இனிமே நான் நல்லவனா இருப்பேன், சத்தியவானா இருப்பேன் அப்படின்ட்டு பார்க்கும் பயத்திலே சொல்லியிருப்பான். சரி ஓகே, அப்படி இருக்கும்போது ஹீரோவும் பார்க் கொடுத்த லிஸ்ட் வந்து செக் பண்ணியிருப்பான். நீ பண்ண தப்புல மிகப்பெரிய தப்பு 2-3 இருக்கு, அதை இப்ப சரி பண்ண பார்க்கலாம். நீ திரும்ப உன்னோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் டிராஃப்ட் எவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் இருக்கு தெரியுமா, அந்த கேஸ் ஃபைலை ரீஓபன் பண்ணு. அது மட்டும் இல்லாம அதுல நீ என்னென்ன பண்ணிருக்க அப்படின்ட்டு தெளிவா இருக்கு, அதை சரி பண்ணு. அது மட்டும் இல்லாம உன் கூட சேர்ந்து இன்னும் 2 கூட்டாளிங்க இருக்காங்க. ஒன்னு அவேக்கனிங் டிபார்ட்மெண்டோட ஹெட், இன்னொரு நான் அவேக்கனிங் டிபார்ட்மெண்டோட சீஃப். 2 பேருமே உங்க கூட சேர்ந்து அதை பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் 3 பேருமே அதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாமா நாங்க 3 பேருமே அதை பண்ணிருக்கோம். நான் வந்து அதுல கிடைச்ச 70% பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், மீதி இருக்கிறத அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் கடுப்பா இருப்பான். ஏன்னா இந்த கேஸ்ல மக்கள் கிட்ட இருந்து பயங்கரமான அமௌண்ட் எல்லாமே கொள்ளடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரிய அமௌண்டே கைக்கு வந்திருக்கும். சரி நீ அடிச்ச பணத்தை மொத்தத்தையும் மக்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்ல பார்க்கு மிரண்டு போயிருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நான் கொடுத்துறேன், பட் அவங்க 2 பேர்த்திட்டயும் அமௌண்ட் இருக்கு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க தருவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே ஹீரோவும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஒண்ணு வாங்கு இல்ல முழு அமௌண்ட் நீ தான் பே பண்ணும். அது மட்டும் இல்லாம இங்க நடந்த இந்த விஷயத்தை பத்தி வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது. அப்புறம் நீ திரும்ப போனதுக்கு அப்புறம் நான் அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும், அதுக்கான எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது கண்ணை மூடு அப்படின்னு சொல்லும் போது பார்க்கும் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு அவனை ஹீரோ பார்க்க வர டக்குன்னு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்காக வெப்பன் எடுத்திருப்பான். நான் உன கண்ணை மூட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு பொழக்க அடி தரமா இருந்திருக்கும். பார்க்கோட நடு தலையில அடிக்க பார்க்க அங்கேயே மட்ட வெறி தரமா இருந்திருக்கும். வெளியே நம்ம ஹீரோட டீம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா உள்ள என்னதான் நடக்குது, ஹீரோ என்னதான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் பார்க்க லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். யூகி மத்தவங்களும் பாத்துட்டு, ஆமா நீ இவனை என்ன பண்ண போடுதல்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே, சேச்சே அவன் மயக்கம் மட்டும் தான் போட்டிருக்கான், நான் ஜஸ்ட் ஒரே ஒரு அடி மட்டும் தான் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பச்சை பழமா சொல்லியிருப்பான். சரி இவனை தூக்கி கார்ல போடுங்க, நான் மத்த பிளான பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யூகி கிட்ட அந்த ஃபைலை கொடுத்திருப்பான். ஹீரோவும் பார்க்கோட ஊழல் எல்லாமே எனக்கு தெரியும், ரெயினோட டார்கெட்டே பார்க்க பொழந்து கட்டிட்டே அசோசியேஷன் அவனோட கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. அப்படி இருக்கும்போது அதை நடக்க விடக்கூடாது, நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்க்க சேஃப்டி பண்ணும். அப்படி இருக்கும்போது இதுல கூட லிஸ்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடுக்க அந்த யூகி இதை நோட் பண்ணிருப்பா. இதை பார்க்கும்போது 2-3 கரப்ஷன் பெருசா பண்ணிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அதை தான் இவன் பண்ணிருக்கான். ரெயினுக்கு நாம இன்வால்வ் ஆன விஷயம் தெரிய வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம நாம இவனுங்களை போட்டு பொழக்கிறதுனால கண்டிப்பா எந்த ஒரு போஜனமும் கிடையாது, எதையுமே மாத்த முடியாது. ஆனா அதுக்கு பதிலா இவனுங்க பண்ண விஷயத்த இவனுங்களை வச்சே மாத்த முடியும். அப்படிதான் நானும் ஸ்கெட்ச போட்டிருக்கேன். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள யாருக்காச்சும் பார்க் மேல கடுப்பு இருக்கா, போட்டு பழக்கம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே அமைதியா இருந்திருப்பாங்க. எங்களுக்கு பார்க் மேல எந்த ஒரு கோவமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்ப நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ கூட்டிட்டு கிளம்பி இருப்பான். அப்படின்னு கட் பண்ணி மின்னு ஹீரோ கிட்ட, தலை எனக்கு ஒரு டவுட், பார்க்க நீங்க அந்த அளவுக்கு பெருசாவே அடிக்கல, பார்த்தாலே தெரியுது, அப்புறம் எப்படி அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா அவனை நான் ஒரு பாம்ப முழங்க சொன்ன முழுங்கிருக்கான், ஒருவேளை அவன் நமக்கு எதிராவோ இல்ல நம்ம பேச்சை கேட்கல அப்படின்னாலோ அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது கேட்டு மின்னு மிரண்டு போயிருப்பான். யோ தலை, எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டுல அப்படி ஒரு பாமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இல்லவே இல்ல, ஏன்னா நான் அவனுக்கு கொடுத்தது பாமே இல்ல, ஜஸ்ட் சும்மா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கலாச்சிருப்பான். அவன் இனிமே நமக்கான அடிமை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்க. அப்படின்னு கட் பண்ணி இந்த சாப்டர் இங்கே முடிகிறன்பா. அப்படி இருக்கும்போதே பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன் பயங்கரமா கரப்ஷன் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ சொன்ன வார்த்தை உண்மைதான், ஏன்னா இவனுங்களை போட்டு பொழக்கிறதுனால கண்டிப்பா எதுவுமே மாறாது. அதுக்கு பதிலா இவனுங்க பண்ண விஷயத்த இவனுங்க கையாலே சரி பண்ணும், அதுக்காக தான் உள்ள வந்திருக்கு அப்படின்ட்டு தலைவனுக்கு கெத்தா சொல்லியிருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இனிமே வரக்கூடிய எபிசோட் எல்லாமே தாறுமாறா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.